ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் இன்று முதல் 28ஆம் தேதி வரை திட்டமிடப்பட்டிருந்த ஹெலிகாப்டர் சுற்றுலா சேவைக்கு மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி கிடைக்க தாமதமான நிலையில் தற்போது 30ஆம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதியம் 2 மணி முதல் ஹெலிகாப்டர் சவாரி தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரங்கள். வணக்கம். நெல்லை மாநகர பகுதியில் முதல் முறையாக ஹெலிகாப்டர் சுற்றுலா இன்று 25ஆம் தேதி இன்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் ஹெலிகாப்டர் சுற்று சேவை செப்டம்பர் 25, 26, 27 மற்றும் 28 ஆகிய தேதியில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற திட்டப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் ஏற்கனவே விமானத்துறையின் அனுமதி பெறப்பட்டு அதற்கென பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில தான் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி கிடைக்காத காரணத்தால் காலை 9 மணிக்கு துவங்க வேண்டிய சுற்றுலா திட்டம் தற்போது வரைக்கும் தூங்காமல் இருந்தது. முன்பதிவு செய்கின்ற சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் முன்பு 3 மணி நேரமாக காத்திருந்தார்கள். தொடர்ந்து இந்த சேவைக்கான மாவட்ட நிர்வாகம் கேட்டதற்கு தனியார் சார்பாக நடத்தப்படும் இந்த சுற்றுலாவில் தமிழ்நாடு சுற்றுலா துறையில் லோகோ பயன்படுத்தப்பட்டு இருந்தது. ஏற்கனவே தொடர்பாக உரிய விளக்கம் கேட்கப்பட்டது. இந்த நிலைதான் தொடர்ந்து தற்போது ஹெலிகாப்டர் சுற்றுலாவிற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நேற்றைய நிலையத்தில் வரைக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொன்ன நிலையில இப்போ தற்போது 28ஆம் தேதி வரையும் ஹெலிகாப்டர் சவாரி நடக்கும் என தனியார் நிறுவனத்தால் அளிக்கப்பட்ட நிலையில தற்போது கூடுதலாக 2 நாள் சேர்ந்து 30ஆம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.